அரங்கிலிருந்து இணைந்திருக்கின்றோம். மாளிகை காடு மண்ணை பிரணித்து 4 வருடங்கள் கடந்து தற்பொழுது தடம் பதித்திருக்கின்ற மாளிகா விளையாட்டு கழகத்தினுடைய புதிய ஜேசி அறிமுக போட்டி தொடர் நேற்றைய தினம் சாய்ந்தபரது பல்வேரியின் பொது ஐக்கிய மைதானத்தில் இடம்பெற்றிருந்தது. நேற்றைய தினத்தில் 4 அணிகள் முட்டி மோதி கொண்டது. மாளிகா பிங்க், மாளிகா எல்லோ, மாளிகா கிரீன், மாளிகா புளூ அணிகள். இறுதிப் போட்டியிலே மாளிகா பிங்க் அணியும் மாளிகா புளூ அணியும் மோத போகிறது. இறுதிப் போட்டியினுடைய அணித்தலைவர்களாக மாளிகா புளூ அணியினுடைய அணித்தலைவர் எங்கள் அன்புக்குரிய ரிஸ்னீசர், அதுபோல் மாளிகா பிங்க் அணியினுடைய அணித்தலைவர் எங்களுடைய பஸ்மீன் ஆகியோர் கடமையாட்ட இருக்கின்ற இந்த இறுதிப் போட்டியினுடைய போட்டி நகர்வுகளோடு என்னோடு தொடர்ச்சியாக பந்துக்கு பந்து துல்லியமான புள்ளி கணிப்புகளை வழங்குவதற்காக அஜீக் என்னோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த போட்டியினுடைய பிரதான நடுவர்களாக அசாம் பிரோஸ் அவரோடு இணைந்து ஆப்ஷன் ஆகிய இருவர் தற்போது மைதானம் நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டியினுடைய வீரர்களை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். மாளிகா புளூ அணியினுடைய அணித்தலைவராக ரிஸ்னீசர் அவர்களும், மாளிகா புளூ அணியினுடைய உப தலைவர் ரியாஸ், அதுபோல் சகலதுறை ஆட்டக்காரர். இதுவரை இந்த சுற்றுச்சூழலில் அதிகூடுதலான ஓட்டங்களை பெற்ற வீரர், அதிகூடுதலான 6 ஓட்டங்களை பெற்ற வீரர் என்ற நாமத்தோடு வலம் வருகின்ற மாளிகா புளூ அணியினுடைய ரோஹித், எங்கள் அன்புக்குரிய சர்வின் அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த அணியிலே. அதுபோல் ரிஸ்லாம் இருக்கின்றார், அதுபோல் ஷப்ரீன் ஒரு சகல்துறை ஆட்டக்காரர், அதுபோல் சுஜாத்தினுடைய பந்து வீச்சு, அதிவேக பந்துகள், அதிவேகமான துடுப்பாட்டம் இந்த மைதானத்தில் இந்த இறுதி போட்டிகளே பங்களிப்பு செலுத்த போகிறது. அவர்களோடு இணைந்து அம்ஜத் இருக்கின்றார், ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். நிஜாஸ் ஒரு கரம் பந்து வீச்சாளர். அவர்களோடு இணைந்து அத்துவான் ஒரு துல்லியமான ஊடுபாடு கொண்டு பந்து வீசியக்கூடிய அக்கீம் வேக பந்து வீச்சாளர். வந்து வருகின்ற ஒரு இளம் பந்து வீச்சாளர் காதி நாபித் ஆகியோர் அந்த மாளிகா புளூ அணியில் தடம் பதிக்க இருக்கின்றார்கள். அதுபோல் மாளிகா பிங்க் அணியினுடைய அணி தலைவர் பஸ்மின் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அணியினுடைய உப தலைவராக சபீர் அங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதோடு இணைந்து ஷீத் இருக்கின்றார், அதனடியான ஒரு துடுப்பாட்ட வீரர். இந்த சுற்றுச்சூழலில் அவருடைய துடுப்பாட்டம் சற்று மந்தமாக இருக்கிறது. பார்க்க இந்த இறுதிப் போட்டியில் அவருடைய துடுப்பாட்டம் இவ்வாறு அமைய போகிறது என்பதனை. அதோடு இணைந்து சாஜித் இருக்கின்றார், ஒரு சகலதுறை ஆட்டக்காரர், நம்பகமான இடத்தில் நம்பகமான தரவுகளை தரக்கூடியவர். அவர்கள் இணைந்து பிராட் சபீர் இருக்கின்றார் அந்த அணியிலே. அதோடு இணைந்து மற்றொரு சகலதுறை ஆட்டக்காரர் கினாவ், அவரோடு ஷுவைம் இருக்கின்றார், ஒரு ஆரம்ப பந்து வீச்சாளர். அவரோடு அஸ்பாக், சஜ்ஜான், ஷாகுதி, அஸ்லம் ஆகியோர் இருக்கின்றார்கள். பார்ப்போம், நாங்களும் தொடர்ச்சியாக இணைந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறப் போகிறது, எந்த அணி இறுதி கிண்ணத்தை கைப்பற்ற போகிறது. இந்த பந்து துல்லியமான வர்ணனைகளோடு அதிகோடு இணைந்து நான் தொடர்ச்சியாக உங்களோடு இணைந்து கொள்கின்றேன்.